வெல்கம் டு அன்னபூரணி உலகம். இப்போ நம்ம செய்ய போகிற கோதுமை தோசைக்கு தயிர் சேர்க்கறதில்ல, அரிசி மாவு ரவை எதுவுமே சேர்க்கறதில்லங்க, சோடா உப்பு எதுவுமே போடாமல் தோசை நல்லா ஒன்றுமே செய்ய வேணாம். நம்ம மாவு பிசைகிற பக்குவத்தில் தான் இருக்குது. இப்போ இதில் 2 கப்பு நான் மாவு போட்டிருக்கேன். இது இந்த கப்பில் மொத்தம் 3 கப்பு, 2 கப்பு போட்டிருக்கேன். இப்போ 1 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். கலந்து பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். மாவு கலக்கிறதா மெயின். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் போயிடக்கூடாது. இதில் 1 கிளாஸ் நான் ஊற்றிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். 3 கப்புக்கு எனக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. கெட்டியாக தான் கலக்குறேன். கொஞ்சம் கெட்டியாக கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி எப்போ தோசை ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த மாதிரியே கலக்கிறதுல தாங்க இருக்குது. தோசை நல்லா வரும், நல்லா மொறு நல்லா இருக்கும். எல்லா மாவும் நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். எல்லா மாவுமே நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைங்க, கலந்துக்கோங்க. அந்த மாதிரி விஸ்க் இல்லாட்டி கரண்டி வச்சு கூட கலந்துக்கோங்க. மீறி பேலன்ஸ் இருக்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. தண்ணி அளவு சொல்ல முடியாது, ஒரு மாவும் ஒரு விதமாக தண்ணி இழுக்கும். நம்ம எதுவுமே சேர்க்கலை, ரவை அரிசி மாவு தயிர் பால் எதுவுமே சேர்க்கலைங்க. சோடா உப்பு கூட சேர்க்கல. நல்லா அடித்து கலந்துக்கோங்க மாவை. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. போதும், இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. ஊற்றையில் வேணால் பத்தலைன்னா ஊற்றி பார்த்துட்டு ஊற்றிக்கலாங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்படி கலந்து ஊற்றையில் தோசை சீக்கிரமும் வெந்துடும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இந்த பதம் இதான். அப்போ தான் இழுக்கிறதுக்கும் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டுருக்காங்க. இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைக்கும், அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க கலந்து வச்சுட்டு. இதான் அவ்வளோதான், இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். தோசை பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கெட்டியாக கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்காதீங்க. நான் கலந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே கலங்க. கொஞ்சம் கெட்டியாக நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அப்படி கலந்தாதாங்க தோசை நல்லா வரும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி முதல்ல நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துட்டு தோசை நல்லா வரலன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் நல்லா அடித்து பேசிக்கோங்க. எப்படியோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மினிமம் அரை மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்களா, பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ தாங்க கலந்து விட்டுட்டு இது வலிச்சு மட்டும் தான் விட்டுறேன். வலிச்சு மட்டும் விட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே அந்த பபிள்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும், அப்போ தான் தோசை நல்லா வருது. மூடி வச்சிடலாம், ஒரு 1/2 நேரம் அப்படியே இருக்கட்டும். வலிச்சு மட்டும்தாங்க விட்டேன். வலிச்சு விட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே பபிள்ஸ் இப்படி வந்துடும். மூடி வச்சிடலாம். கல் காஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கல் வச்சுருக்கிறேன். கல் காஞ்சிருச்சு. மாவு ஊற்றிக்கலாம்.
முதல்ல கெட்டியாக கலந்துட்டு தோசை ஊற்றையில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கங்க. தோசை இப்படி ஊற்ற வர அளவுக்கு தண்ணி கலந்துக்கங்க. ஊற்றி பார்த்துட்டு கலந்து ஊற்றிக்கங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு தோசை ஊற்றி சூட் ஆகுற மாதிரி சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி காம்பினேஷன். கோதுமை தோசைக்கு தான் செம்மையாக சூட் ஆகும். அந்த சட்னியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோதுமை தோசை சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த சட்னியோட கோதுமை தோசை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இதோட சேர்த்து போட்டாக்கா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, அதனால நான் ஒரு தனி வீடியோவை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை நல்லா வேக விடணும். மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடணும். திருப்பி போட்டுக்கலாம். இப்படி தோசை ஊற்றையில் நல்லா தோசை நல்லா வெந்து நல்லா இருக்குங்க. கொஞ்சம் குழப்பலாம் இருக்கும்ல கோதுமை தோசை ஊற்றினா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். கோதுமை தோசை மட்டும் எப்போதுமே பொறுமையாக வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடு நல்லா வேகட்டும்.